சரி, இன்றைக்கி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. பொதுவாக பார்த்திங்கன்னா பவுலுடைய எல்லா நிருபங்களையும் முதல் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். ஸோ இந்த நிருபத்துலேயும் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த நிருபத்துலேயும் அதே மாதிரி தான். ஸோ ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து குறிப்பாக வந்து ஊழியக்காரர்களுக்காக எழுதப்பட்ட சரிங்க ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பவுல் வந்து ஒரு முதிர் வயதான ஊழியக்காரர். இவரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இள ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் அதனால் ஸோ அதுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா முக்கியமான சத்தியங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் 1ஆம் அதிகாரம் பார்ப்போம் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 2 வசனங்கள் வாழ்த்து சரிங்களா. முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. முதல் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. ஸோ அந்த சொல்கிறார் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஊழியம் யார்கிட்டேருந்து வருதுன்னா தேவன்கிட்டேருந்து வருது சரிங்களா. பிதாவாகிய தேவன்கிட்டேருந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து இந்த ஊழியம் வருது சரி. மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. ஸோ மனுஷன் மூலமாயும் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் பரலோகம் அதை அங்கீகரிக்கலை அப்படின்னா பரலோகம் அங்கீகரிக்கலைன்னா அந்த ஊழியம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஊழியம் கர்த்தர் இடத்துலேருந்து வரணும். கர்த்தர் இடத்துலேருந்து நமக்கு அந்த உறுதி வேணும் சரிங்களா. அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவர் செய்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறுவதில்லை. ஸோ அநேகர் இன்றைக்கி இடறதுக்கான காரணம் என்னென்னா அவன் சரியான ஊழிய அழைப்பு இருக்காது, இல்லை சரியான ஊழிய அழைப்பு அவங்க இந்த ஊழியம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரிங்களா. அப்போ தான் அது வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. நமக்கு இந்த அழைப்பு தான் ஆண்டவர் வச்சுருக்காரு, இதுக்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த உறுதி நமக்கு தேவை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதை இடத்துல சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ பார்த்திங்கன்னா அந்த உறுதியினால் தான் அவர் அப்படியே சொல்ல பாருங்கள். அப்போது வந்து டைரக்ட் ஹெவன்லி அப்பாயின்ட்மெண்ட் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாக அப்பாயின்ட்மெண்ட் பண்ண பவுல் அப்படின்னு சொல்லி நல்லா அதிகாரத்தோடு எழுதுகிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஸோ இந்த தீமோத்தேயு யாருன்னா அந்த அவருடைய 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது அவரோட வந்து இவரை கூப்பிட்டு வர்றார் சரிங்களா. பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் நல்ல விசுவாசத்தில் அவரை வளர்த்துருக்காங்க. அதான் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தி எழுதுகிறார். சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேரும் அவங்க தீமோத்தேயுடைய அம்மாவும் பாட்டியும் அவரை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நல்லா வேத வசனத்தில் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா விசுவாசத்தில் சின்ன வயசுலேருந்தே நல்ல வேத வசத்தை போச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஊழியக்கார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக சொல்லலாம். அவருடைய எல்லா நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்லி எழுதுவார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா கிருபை எப்படி வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனால் உண்டானது அப்படின்னு சொல்லி கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவனால் உண்டாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் மோசையினால் உண்டாயிற்று. பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவனால் உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நம்பி தான் நம்ம வந்து எல்லாமே செய்யணும் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையை சார்ந்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கத்தையும் சார்ந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக முடியும் பாருங்கள் சரிங்களா. நம்மளும் சொல்லலாம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் மாதிரி நம்ம வந்து ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் பாருங்கள் சரிங்களா. இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கத்தையும் அவர் தயவு சார்ந்து நம்ம ஒவ்வொன்றும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடியும் பாருங்கள். அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். வேதத்தில் தேவன் சொல்கிறாரு அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நம்பிக்கையை வந்து குதிரையின் மேலும் வீரனுடைய கால்களின் மேலும் மனுஷருடைய பலத்தின் மேலே வச்சோம்னா நம்ம வந்து ஏமாந்து போயிடும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை சார்ந்து அவரையே சார்ந்து நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம காரியங்களாம் ஜெயமாக இருக்கும் பாருங்கள். அடுத்த பகுதி பாருங்கள். 3ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம் சரிங்களா. 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு அதான் தலைப்பு சரிங்களா. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு அதான் தலைப்பு. 3ஆம் வசனத்திலேருந்து 11 வரைக்கும். 3ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாதபடி நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதேனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்திலே வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. சரிங்களா? இந்த இடத்துல சொல்கிறாரு, வேற்றுமையான உபதேசங்களை நீ போதிக்காத. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் உன்னை மக்கதேனியா போகும்போது எபேசு பட்டணத்தில் நீ இருக்கும்போது நான் என்ன செய்ய சொன்னேன்னா அதே செய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாஸ்டராக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த உபதேசத்தை சொல்கிறார். ஸோ எப்படி நீ உபதேசிக்கணும், வேற்றுமையான உபதேசத்தை போதியாது அப்படிங்கிறார். அப்போ எது வேற்றுமையான உபதேசம்? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எந்த உபதேசமே வேற்றுமையான உபதேசம் தான். ஸோ அது போதிக்காது அப்படிங்கிறார். இப்போ தீத்து 2:1 சொல்லும்போது சொல்கிறாரு, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களே பேசு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், மூல உபதேசங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ மூல உபதேசங்கள் அப்படின்னு அங்கே ஒரு 6 காரியங்களை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம், விசுவாசம், கைகளை வைக்குதல், பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனம் திரும்புதல், நித்திய நியாய தீர்ப்பு. ஸோ இந்த காரியங்கள்லாம் சொல்கிறார், மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா, வேதத்தில் இருக்கிற வசனங்களை தான் அதிகமாக நம்ம போதிக்கணும். அப்போ சொல்கிறாரு, அதுதான் விசுவாசத்தை கொண்டு வரும், அதுதான் ஜீவன் இருக்குது. ஏன்னா இந்த வேத வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. இதை தவிர நீ என்ன செய்யாத அப்படின்னு சொல்கிறாருன்னா, தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதையிலையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகள் இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். கட்டுக்கதைகள், தர்க்கங்களுக்கு ஏதுவான கட்டுக்கதைகளை நீ போய் பிரசங்கிக்காத. இந்த மாதிரி வம்ச வரலாறுகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள் அதை நீ போய் பண்ணிகிட்டு இருக்காது. இதெல்லாம் வீணான காரியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணணும், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காது, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எது முக்கியம்னு அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். 5ஆம் வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரிங்களா? ஸோ இதான் சொல்கிறார். அப்போ எது முக்கியம் அப்படின்னா அன்பு தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அன்பு தான். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, வேதத்தின் முழு சாராம்சத்தை ஆண்டவர் 2 வசனத்தில் கொண்டு வந்துட்டார். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, பிரதான கற்பனை 2 பிரதான கற்பனை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். நீ உன்னிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் தேவனை நேசி. அடுத்த சொல்கிறாரு, உன்னை நேசிப்பது போல பிறண்டத்தில் நேசி, பிறரை அன்பு கூறு அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையில் ஆண்டவர் கொண்டு வர. அப்போ பார்த்தீங்கன்னா, அன்பு தான் முக்கியம். சரிங்களா? அப்போ அன்பு எப்படி உண்டாயிருக்கு அப்படின்னு வேதத்தில் பார்க்கணும். 1 யோவான் 4:10 நம்ம வாசிக்கிறோம், நாம் அவரை அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புனதுனால அன்பு உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனால தேவனாக தான் அன்பு உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி அன்பு உண்டாயிருக்கிறது? பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரன இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் நம்ம கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தனால அன்பு உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல ஊற்றப்படும் போது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அன்பு தான் பிரதானம். பாருங்கள், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பு தான் மெயின், அன்பு தான் பேஸ். சரிங்களா? பாப்பா அப்போ அந்த அன்பை விளங்கம் பண்ண முடியாத பிதாவான தம்முடைய குமாரனை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, கிறிஸ்து, கிருபை, சுவிசேஷம், ரட்சிப்பு, அன்பு, இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி இரு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களாப்பா? பிதாவானவர் நமக்கு நம்ம குமாரனை கொடுத்ததுனால உண்டான அன்பு. ஸோ அதுதான் மெயினான காரியம். ஸோ அதை நீ பேஸ் பண்ணி சொல்லு, அதான் தேவை அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஸோ இப்படி அன்பு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, அன்பை விட்டுட்டு மற்ற காரியங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இது மாதிரி பேசி விலகி போனாங்க. கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் சொல்லி வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள், பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டை வச்சுட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். ஸோ நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக அனுசரித்தா நல்லது தான். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்காகவும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும்
பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நியாயப்பிரமாணம் வந்து நீதிமனுக்காக விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் மற்ற எல்லாருக்கும் அதே மாதிரி சுவிசேஷத்துக்கு எதிராகவும் வந்து அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 12 முதல் 17 வரை அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தின அப்படின்னா அவரை ஸ்தோத்திரம். தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12 முதல் 17 வரை 12ஆம் வசனத்தை தலைப்பு. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ தேவனுடைய பலத்தினால்தான் நம்ம வந்து ஊழியத்தை நம்ம வந்து செய்கிறோம். ஸோ ஏதோ இந்த இடத்துல எபேசியர் 1:4 நம்ம பார்க்குறோம். முதலாவது வந்து தேவன் வந்து என்னை உண்மையுள்ளவன் சொல்லி என்னை நம்பி வந்து இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்கும் பாருங்கள். இப்போ இது இங்கேயும் அதுதான் சொல்கிறார். சரிங்களா? அதுக்கு முதல்ல சோத்திரம் சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை எங்கேயோ நம்ம ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தி அபிஷேகத்தை ஞானஸ்தானத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வந்து வச்சுருக்கார். ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கார், ஒரு தாளந்தை கொடுத்துருக்கார், கிருபைகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து நான் தேவனை வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அவருடைய கிருபையும் தேவனுடைய பலத்தையும் சார்ந்தே அவர் ஊழியம் செய்கிறது. பரிசுத்தாவினரோட துணை, பரிசுத்தாவினரோட ஆலோசனை, ஸோ இதுலேயே சார்ந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒவ்வொரு நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினை இப்படியா நடத்தினார், பரிசுத்தாவினை இந்த காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அப்போ கிருபையில் ஆரம்பிச்சு தான் கிருபையில் முடிக்கிறார். அப்போ தேவனுடைய கிருபையே சார்ந்து அப்போ தான் நமக்கு வந்து நம்ம அவருடைய சரியான வழி நடத்துதல் நமக்கு தெரியும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழி நடத்துதல் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அவனுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்ததை நம்ம இந்த வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்னையை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்போ தவனுடைய பலத்தை அவர் வந்து நம்பலை. சரிங்களா? வேதத்தில் சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதக்காரன்னு சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தாவீது பார்த்தீங்கன்னா கோலியாத்தை ஜெயிச்சார். அவருடைய பலத்தில் ஜெயிக்கல. சரிங்களா? அவர் கூழாங்கல்லை வச்சு வந்து இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு காரியம் பாருங்கள். ஆனால் தேவ பலத்தினால் வந்து இது மேற்கொண்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியில் அவர் ஸ்தோத்திரிக்கிறேன். தந்த என்னை உண்மையுள்ளவன் நினச்சி நான் அந்த ஊழியத்தை உண்மையாக செய்வேன்னு சொல்லி எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எபேசியர் 1:4 நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எரேமியாவில் சொல்லும்போது சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாக்க முன்னே அவனை வந்து பேர் சொல்லி அழிஞ்சிருக்கேன், அவனை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிப்போ அதுக்கு முன்னாடி தாயின் கருவில் உருவாக்க முன்னாடி ஆண்டவர் எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டார் பாருங்க. சரிங்களா? அப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்கிறார் பாருங்கள். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் இப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். ஸோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். அதனால் வந்து நான் முன்னாடி வந்து பயங்கரமான பாவியாக இருந்தேன், தூஷிக்கிறவனாக இருந்தேன், துன்பப்படுத்துகிறவன் கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா என்னென்னமோ செஞ்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தினால் அப்படி செஞ்சேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால் வந்து நான் இரக்கம் பெற்றேன், ஆண்டவர் என்னை ரசித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ தேவன் வந்து கிருபை கொடுத்து அவரை ரசிச்சிருக்கார். அவருடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து அவர் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யெகோவா தேவன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். ஸோ யெகோவா தேவன் யாரா யெகோவா தேவன் நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம், புதுசாக இயேசுன்னு யாராத்தவர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவே வந்து நான் தாப்பா நீ உதைக்கிற கல்லில் உதைப்பது கடினமாவேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆண்டவர் தொடராக ரசிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தொடர்றதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் தேவன் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு பாருங்கள். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட இடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபையின் இடத்துல வந்து பெருகிற்று அப்படின்னு சொல்லி அப்போ கிருபை பெருகும் போதே பார்த்தீங்கன்னா விசுவாசமும் பெருகிருச்சு, அன்பும் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
பார்த்தீங்கன்னா எப்போ கிருபை பெருகும் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை தக்க வச்சுக்கணும் பாருங்கள். இப்போ ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு, ஒரு காரியத்தை கொடுக்குறாரு, அதில் அப்படியே சார்ந்ததை பிடிச்சிக்கணும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தேவவசனத்துக்கு கீழ்ப்படிய என்ன ஆகும்னா கிருபை பெருகிட்டே போகும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்குறாரு, அதை நம்ம வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணணும் பாருங்கள். அதை வந்து நம்ம ரட்சிப்பை கொடுக்குறாரு, ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இப்போ ஏதாவது தாளந்துகளை குடிக்கிறோம், அதை நம்ம உபயோகப்படுத்தணும். அப்படி படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவனுடைய கிருபை பெருகும் பாருங்கள், அன்பு பெருகும் பாருங்கள், இப்போ விசுவாசம் பெருகும் பாருங்கள். சரிங்களா? இப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு பெருகிட்டு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் வந்து தேவனுக்காக வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், உள்ளே போயிட்டேன், இனி நான் இல்லை, இனி பிழைத்திருக்கிறது நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமாக இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். ஸோ அதில் சொல்கிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். இப்போ 1 யோவானில் நம்ம பார்க்குறோம், 1 யோவான் உண்மையே இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு அவர்களில் பிரதான பாவினான். அப்போ வந்து பெரிய பாவியாக இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், இன்றைக்கி ஒன்று புதிய மனுஷனாக மாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யோவான் 3:14 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தள்ளும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தேவனுக்கு வந்து நம்முடைய பேக்ரவுண்டு வந்து முக்கியம் இல்லை. சரிங்களா? அப்போ அவர் நோக்கி பார்த்துட்டா போவோம். சரிங்களா? இப்போ அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியமே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டது வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியம். இப்போது பெனிகன் சொல்லும்போது சொல்கிறாரு ஃபஸ்ட்டு மிராக்கிள் அதுதான். பார்த்தீங்களா? இப்போ பெரிய மிராக்கிள் ஆண்டவர் நமக்கு செஞ்ச பெரிய அற்புதம் வந்து அதுதான், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு தான். நம்ம வந்து அந்த ரட்சிப்பை நம்ம ஒழுங்காக காத்துட்டோம்னா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? அப்போ அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அந்த ரட்சிப்பை நம்ம வந்து விடக்கூடாது. நம்ம வந்து ஊழியம் செய்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் நம்ம அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? ஊழியத்துக்கு செய்கிறோம், ஆண்டவருக்கு ஏதோ காணிக்க கொடுக்குறோம் சொல்லி நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரெண்டாவது தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரட்சிப்பை வந்து காத்துக்கொள்ளணும் பாருங்கள். அந்த ரட்சிப்பை வந்து நம்ம ஒழுங்காக காத்து தேவனுடைய வசனத்தின்படி நடந்தோம்னா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருப்பவங்களுக்கு திஷ்டாந்தாக உண்டாகும் பொருட்டு பிரதான பாவி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஸோ ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். எதுக்காக வந்து புறஜாதிகளுக்கு போய் தேவனை வெளிப்படுத்தும்படி என்னை வந்து சாட்சியாக வச்சுருக்க. அப்போ புறஜாதிகளுக்கு போய் அவர் சொல்லுவார், நான் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னை இப்படி தொட்டார், நான் வந்து எனக்கு கண்ணு போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மறுபடியும் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு ஒரு அனனியாவை அனுப்பி எனக்கு வந்து அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்ணை கொடுத்தார். ஸோ அவர் சாட்சியெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இவர் போய் எங்கெல்லாம் சாட்சி சொன்னார் அந்த இடத்துலலாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதை நம்ம வேதம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் இடத்துல போய் இந்த இடத்துல அவருடைய சாட்சியை சொல்கிறார், நிறைய இடத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார், அவருடைய சாட்சியை சொல்கிறார். அதான் இப்போ சுவிசேஷத்தை சொல்கிறார், அவருடைய சாட்சி சொல்லி சுவிசேஷத்தை சொல்லிடுறார். சரிங்களா? அப்போ சொல்லும்போது பார்த்திங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக என வந்து ஒரு திருஷ்டாந்தமாக வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எத்தனையோ பாவிகள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், பார்த்திங்கன்னா விபச்சாரக்காரர்கள், எவ்வளோ மோசமாக இருக்கிறவங்க அத்தனை பேர் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வந்து தேவன் வந்து கிருபையாக ரட்சிச்சிருக்கா. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு காரியமே இல்லை பாருங்கள். இப்போ இந்த விலையேறத வேதத்தில் பார்க்குறோம், இவ்வளோ விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா அதை வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த ரட்சிப்பு, அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க. ஒரு நாள் அதை வந்து நம்ம வந்து மறந்து போயிடவே கூடாது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம வந்து பரிசுத்தப்படுத்தே இருக்குது பாருங்கள். நம்ம கழுவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம எபிரேயர் 9:14 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் செத்த கிரியைகளை வந்து சுத்திகரிக்கிறது எவ்வளோ நிச்சயம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த நம்ம மைண்டு வந்து ரொம்ப கரப்டாகி கிடக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த மைண்டை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி 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 செத்த கிரியைகளெல்லாம் நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ரத்தத்துக்கு எத்தனை வல்லமை இருக்கும் பாருங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎல் மூடி ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தாராம்.
பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரன், பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மோசமான ஆள். ஸோ பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை ஊற்று கேட்டுகிட்டே இருந்தாராம். திடீர்னு பிரசங்கம்லாம் முடிஞ்சேன் அப்படின்னு போய் சொன்னாராம்மா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னாராம். உடனே எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வேண்டாம் ரொம்ப மோசமான கூட போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாராம். தைரியமாக போனாராம்மா. போனோடனே எங்கேயோ போய் அப்படியே ஒரு காடுக்குள்ளே அப்படியே போய் ஒரு குகைக்குள்ளே உள்ள அப்படியே கொண்டு போனாராம்மா. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு கொண்டு போனானாம்மா. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு கூடுகளாக கிடக்குதாம்மா. எத்தனையோ பேரை கொன்று அந்த இடத்துல எலும்பு கூடுகளாக கிடக்குது. ஒரு இடத்துல போனீங்கன்னா அவள் குடிக்கிற அந்த மதுபான பாட்டில்கள் எல்லாம் நிறையா விஸ்கீஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கானாம்மா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னானாம்மா, நான் எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கேன், நான் தினமும் வந்து இந்த மாதிரி குடிப்பேன், நான் நிறையா பெண்களோட மோசமான பழக்கங்கள் இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ மோசமான வாழ்க்கை, நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரைப்படுறேன், என்னை வந்து இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டான். நான் உன்னை டிஎல் மூடி சொன்னாராம்மா, உன்னையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார், உன்னை பழைய வாழ்க்கையெல்லாம் மன்னித்து நீ வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீனா, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீனா, நீ வந்து அவர் உன்னுடைய எல்லா பழைய பாவங்களையும் மன்னித்து உன்னை புதிய மனுஷனாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அவன் வந்து கண்ணீரோடு வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உடன் ஊழியராக வந்து மாறிட்டாராம் வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு யாராலையும் பண்ண முடியாது பாருங்கள். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு காரியமே கிடையாது. ஒரு குடிகாரனை, கொலைக்காரனை, விபச்சாரக்காரனை, அப்படியே ஒரு பயங்கரவாதியை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றுறது வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் முடியும் பாருங்கள். இப்போ அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என் ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிதாவானவர் தம்முடைய அன்பை காண்பிக்க முடியும் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு பாருங்கள். சொல்லுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அநேக சாட்சிகளை நம்ம சொல்ல முடியும் பாருங்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாட்சிகளை வந்து நம்ம அனுதினம் பார்த்துட்ருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். சொல்லுங்களாப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது பாருங்கள். 17ஆம் வசனம் பாருங்கள். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ளமான தேவனுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக ஆமேன். ஸோ இப்போ நித்தியம்னா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், என்றென்றைக்குமே இருக்கிறவர் அவர். சரிங்களா. அழிவில்லாமை, ஸோ அழிவில்லாத தேவன், அவருக்கு அழிவே கிடையாது. அதரிசனமுள்ள ராஜன், அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கிங், காணக்கூடாத இறைவன், காணக்கூடாத ராஜா. சரிங்களா. அப்போ அதரிசனமுள்ளவர் அப்படின்னா காணக்கூடாத ராஜா. தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். சரிங்களா. அப்போ தாம் ஒருவரே ஞானம், அவர் தான் ஞானி. சரி, அவர் தான் வந்து எல்லாத்தையுமே படைச்சது, நம்மளை படைச்சது, எல்லாமே டிசைன் பண்ணது, ஃபுல் யூனிவர்ஸ் மொத்த அண்ட சராசரிகளையும் வந்து டிசைன் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான். அப்போ அவர் தான் ஞானம். அப்போ சாலமோனுக்கு கொடுத்த ஒரு ஞானமில்ல, ஒரு சின்ன ஒரு பிட்டு தான். சரிங்களா. ஒரு சின்ன ஒரு பிட்டு தான். சரிங்களா. அது கொடுத்த ஞானம். ஸோ இப்போ ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்னாடி எதுவுமே கம்பேர் பண்ணணும், எதுவும் நிற்க முடியாது பாருங்கள். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராக இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பா. அப்போ அவரே துதிக்கு பாத்திரர். வச்சுங்களா. அவரே கனத்துக்கு பாத்திரர், அவரே துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், அவருக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் கடைசி பகுதி 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 18 முதல் 20 வரை 18ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கோங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்லா போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா. 18 தான் தலைப்பு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து தீமோத்தேயு குறித்து நிறையா தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உன்னை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, உனக்கு இந்த அழைப்பு இருக்கும், உனக்கு இந்த காரியங்களை செய்ய சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ ஆண்டவர் மூலமாக வந்து நீ அதை குறித்து நல்ல போராட்டம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் வந்துச்சுன்னா அப்படின்னாலே அதை வந்து கொண்டு போகிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யுத்த காலத்தில் தான் நிற்கிறோம். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும், அதுக்காக நல்ல போராட்டம் பண்ணு அப்படிங்கிறார். உனக்கு வந்து ஒரு ஊழியம் வந்திருக்கு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு குறித்து நீ வந்து நல்ல போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்தை நீ செய்யணும் அப்படிங்கிறார். வச்சுங்களப்பா. யுத்தம் பண்ணி தான் நம்ம வந்து ஒன்றா ஜெயிச்சிட்டு போனோம். சாத்தானை வந்து நினைப்பான். வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி
வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாத்தான் நிற்பான், எப்படியாவது நம்மளை அழிக்கணும், நம்ம பாவத்தை போடணும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வருவான், சூழ்நிலை ஃபைனான்ஷியலாக பிரச்சனையை கொண்டு வா, சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருவான், இல்லை வியாதிகளை கொண்டு வருவான், ஏதாவது ஒன்று கொண்டு வர இப்படியா உள்ள நுழைய பார்ப்பான் சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் கிருபையை கொடுத்து எல்லாவற்றிலும் வந்து ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். எல்லாவற்றிலும் இப்போ தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த யுத்தத்துலலாம் நம்ம ஜெயிச்சு ஒரு வெற்றிகரமான தேவன் கொடுத்த அந்த ட்ராக்கை பிடிச்சி நம்மளால் வந்து வெற்றிகரமாக ஓட முடியும் பாருங்கள் சரிங்களா. அப்போ நம்ம இதில் பார்க்குறோம் எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சுருக்காரு ஆண்டவர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சுருக்காரு. நீ வந்து இந்த ட்ராக்கில் போகணும், நீ இந்த ட்ராக், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக், எல்லாருக்கும் ஒரே ட்ராக் கிடையாதுங்களா. ஒருத்தர் சுவிசேஷகர் அழைச்சிருப்பார், ஒருத்தர் மெய்ப்பரை அழைச்சிருப்பார், ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசியை அழைச்சிருப்பார், ஒருத்தருக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து போதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நான் அந்த வழியாக போயிட்டுருக்கேன் வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்குது, சரி பயங்கரமான போராட்டம் வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாவ போராட்டங்கள் வரும், இச்சை போராட்டங்கள் வரும், குடும்பத்தில் போராட்டங்கள் வரும், ஃபைனான்ஷியலாக போராட்டங்கள் வரும். ஸோ எல்லா சைடும் எனக்கு பக்கம் நெருக்கங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பக்கம் நெருக்கப்பட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடைந்து போகிறதில்ல சரிங்களா. அப்போ எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டத்துக்கு பற்றியில் தான் வந்து இந்த வசனத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரேன் நான் சரிங்களா. பார்த்தீங்கன்னா அப்போ இந்த போராட்டம் எல்லாருக்குமே உண்மையாக யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த போராட்டம் இருக்கும். உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குது உண்மையிலே வந்து. ஏன்னா அந்த வசனம் வந்து வெளியே போச்சுன்னா என்ன ஆகுனா அது ஜீவனுள்ள வசனம், இது வந்து ஜனங்களை மறுரூபப்படுத்தும். அதை வந்து சாத்தான் வந்து விரும்ப மாட்டான், அதுக்கு வந்து எதிர்த்து நிற்பான். அப்போ இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் கிறிஸ்தவனுடைய வசனம் உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் சரிங்களா. அப்போ ஜனங்களுக்கு உள்ள ஒரு மறுரூபம் வரும், மனமாற்றம் வரும் சரிங்களா. அப்போ இதை வந்து சாத்தான் வந்து விரும்புறதில்ல, சத்தியத்தை அறிந்து கொள்வது வந்து சாத்தான் வந்து அவன் எதிர்த்து நிற்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ வந்து அதெல்லாம் நல்ல போராட்டம் பண்ணி ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் தன்னோட ஊழியத்தை வெற்றிகரமாக முடிச்சு சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ அப்போ எல்லாத்தையுமே போராடி தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி நீ அந்த மாதிரி வந்து ஜெயிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. ஸோ இந்த வந்து நம்ம ஓட்டத்தை ஓடுறதுக்கு இந்த ரெண்டுமே முக்கியம் பாருங்கள். நம்ம முன்னேறி செல்றதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, நல் மனசாட்சி தேவை. இப்போ இது இருந்தால் தான் இப்போ நம்ம வந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும். இது நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓட்டத்தை ஓட முடியாது. அதான் சொல்கிறார் பாருங்கள் 19, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட்டு அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சிலர் இந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை இந்த விசுவாசம் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் வந்து ஒரு கப்பல் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்டவரோடே இருக்கணும், அப்போ தான் அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க முடியும் பாருங்கள் சரிங்களா. சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த, சிலர் வந்து நல்மனசாட்சியை அதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ட்ராக்கை விட்டுட்டு வெளியே வந்துடுறச்ச பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ வந்து இதை செய் இப்படி போ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ட்ராக்கில் இருக்குது. ஆண்டவருடைய ட்ராக்கில் இருந்துச்சுன்னா அந்த நல்மனசாட்சி வந்து ஆண்டவருடைய ட்ராக்கில் இருப்பீங்க சரிங்களா. நல்மனசாட்சியை விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நல்மனசாட்சி போயிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா விசுவாசம் போயிடுச்சு, நம்ம இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதான் என்று சொல்கிறார். இம்மனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இம்மனையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அவரோட ஒரு ஃபால்ஸ் டீச்சர் சரிங்களா. பார்த்தீங்கன்னா கள்ள போதகர் அப்படின்னு சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 2:17 நம்ம பார்க்குறோம். இம்மனை பார்த்திங்கன்னா அவங்க வார்த்தை வந்து கள்ள போதகர்கள் வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து அரிப்பிளவை போல படரும். அப்போ பார்த்திங்கன்னா பொய்யான ஃபால்ஸ் டீச்சிங் பண்ணுறாங்க, உபதேசத்தை தப்பாக போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இம்மேனியே அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவன் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் அப்படிங்கும்போது அலெக்சாண்டர்னால் பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 4:14 சொல்லும்போது கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு சீமை செய்தான். பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைகளை அவனுக்கு மிகவும் எதிர்த்து நிற்க அவனை குறித்து எச்சரிக்கையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த அலெக்சாண்டரா அந்த 2 ஒரே அலெக்சாண்டரா இல்லை வேறு அப்படிங்கிறது தெரியல. இம்மன்னே அப்படிங்கிறது இவர் அவரான்னு சொல்லி ஒரே ஆட்களான்னு சொல்லி தெரியல, இல்லை வேறு ஆட்களாக இருக்கலாம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராக்கை விட்டுட்டாங்க சரிங்களா. தேவனுடைய ட்ராக்கை விட்டுட்டு வந்து எதிர்ப்பாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்களை தூசியாதபடி சிச்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாத்தான் இடத்துல ஏன் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க மனம் திரும்பும்படியாத சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சாத்தான் இடத்துல போனால் அவன் கொஞ்சம் நல்லா படைப்பான் சரிங்களா. படைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேதத்தில் பார்க்குறோம், ஒரு கெட்ட குமாரன்
லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உவமையை சொல்கிறார். கெட்ட குமாரன் வந்து தகப்பனை விட்டு தூரம் போயிடுறான். போனோடனே அவன் பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுறான். பாடுபட்டனே புத்தி தெளியும் போது அவனுக்கு என்ன வருது, நான் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லி அப்போ மனம் திரும்புகிறான். அந்த இடத்துல தான் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சில சிக்ஷைகள், ஒரு சிக்ஷை பார்த்திங்கன்னா சிக்ஷிக்கப்படும்படியாக பார்த்திங்கன்னா மனம் திரும்பும்படியான ஒரு சிக்ஷைக்கு வந்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ இதே தான் 1 கொரிந்தியர் 5:5 நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு விபச்சார ஆளை வந்து சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். மனம் திரும்ப முடியாது வந்து சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, அதே மாதிரி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ செர்கியோ பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதியை வந்து என்ன பண்ணுறாரு, செர்கியோ பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதிக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பரியேசு அப்படிங்கிற ஒரு மாயவித்தைக்காரன் வந்து அவர் சுவிசேஷம் சொல்லாதபடி தடுத்துட்ருக்க. அவனே ஒரு கோபம் வந்து போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீ சூரியனை குருடாயிருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருடாயிடுறார். அந்த மாயவித்தைக்காரன் குருடாயிடுறார். உடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த அதிபதி வந்து ரட்சிக்கப்பட்டுறார். ஸோ இப்படி சில சிக்ஷைகள், சரிங்களா, மனம் திரும்பும்படியான சில சிக்ஷைகளை வந்து கொடுக்குறார். ஸோ அவங்க சிக்ஷிக்கப்படும் இந்த மாதிரி வந்து அந்த பாதையில் போகும்போது மறுபடியும் சாத்தான்கிட்ட இருந்து மறுபடியும் அவங்க வந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்துடுவாங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஷை. சரிங்களா? அப்போ தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துன அந்த காரியத்தை பார்த்தோம். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காத, பார்த்திங்கன்னா அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு அடங்காதவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பாவைகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். நான் முன்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய அவிசுவாசலாம் அப்படி செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் வந்து என்ன ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மையுடன் என்று ஊழியத்துக்கு ஏற்படுத்த முடியாத சோத்தரிக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு உனக்கு முன்னுண்டான உனக்கு தீர்க்கதரிசனப்படி உனக்கு என்ன அழைப்பு இருக்கோ அதை குறித்து நல்லா போராட்டம் பண்ணு. நீ போராட்டம் பண்ணி ஜெயிச்சிட்டு வா. விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாக இரு. அப்போ தான் வந்து ஓட்டத்தை நீ வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். தேவனுடைய ட்ராக்கில் போய் உன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகர முடியும். ஆனால் இம்மனி அலெக்சாண்டர் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வந்து அவங்க ட்ராக்கை மாறிட்டாங்க. அவளை வந்து மறுபடியும் மனம் திரும்பும்படியாக சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். நேசப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி. வேற்றுமையான உபதேசங்களை பொதியாத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பனையின் பொருள் சுத்தமான இருதயத்தில் நல்மனசாட்சியில் மாயமற்ற பிறக்கும் அன்பை பின்தொடர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியும். அன்பை நாட கர்த்தர் கிருபை செய்ய முடியும். ஜெபிக்கிறேன். பூர்ண சர்க்குணத்தின் கட்டாய் அன்பை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியும். ஜெபிக்கிறேன். எசப்பா எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எசப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலிங்காக எசப்பா நல்லா போராட்டம் பண்ணி ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் முடியாது. ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்ய அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு துதிக மகிமையும் அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.